அதிலே மாவை பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட போது பல்வேறுடன் நான் பழைய எண்ணனை பொறுத்தமட்டில் நான் கூடுதலாக யாழ்ப்பாணம் இப்போது சமூக வலைத்தளங்களை பரவுகின்றன. இவை இப்படி இருக்கின்ற போது இப்போது இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகள் மாவை சேனாதிராஜா முடிவெடுக்க தெரியாதவர், மாவை சேனாதிராஜாவால் இலங்கை தமிழரசு கட்சி சீரழிந்து விட்டது, இலங்கை தமிழரசு கட்சியின் இத்தனை போக்குகளுக்கும் காரணம் மாவை சேனாதிராஜா என்று இப்போது இருக்கக்கூடிய இளையவர்களுடைய விமர்சனம் இருக்கின்றது. இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? மாவை அண்ணனை பொறுத்தமட்டில் 1962ஆம் ஆண்டு தான் அவர் இந்த ஒரு செயற்பாட்டு ஒரு மாணவனாக நீங்கள் பார்ப்பீர்கள். அவர் 1942ஆம் ஆண்டு பிறந்திருக்கின்றார். 62 அவர் ஆண்டு ஆண்டு அவர் அரசியலுக்குள்ளே வருகின்றார். சிலர் எண்ணுகின்ற விஷயம் என்பது அரசியல் என்பது பாராளுமன்ற தேர்தல்களில் போட்டியிடுகின்ற அரசியல் தேர்தல் அரசியல் அல்ல, செயற்பாட்டு அரசியலாக இருக்கக்கூடிய தந்தை செல்வா அவர்களின் சத்தியாகிரக போராட்டம் நினைக்கின்றேன் 62ஆம் ஆண்டு. அதில் தான் அவர் முதலாவதாக அந்த போராட்டத்திலே கலந்து கொண்டு ஒரு 19 வயது மாணவனாக அதிலே கலந்து கொள்கின்றார். அதிலே இருந்து அந்த வழிப்படுத்திய அவரின் ஆளுமை, தோற்றம், பார்வை, சிந்தனை, நேர்மை, தமிழ் தேசியத்தில் இருக்கின்ற பற்று என்பது அவரிடமிருந்து பலர் அதிலே கற்றுக்கொண்டிருந்தார்கள். அதன் நிமித்தமாகத்தான் அவர் அந்த 62ஆம் ஆண்டுக்கு பிறகு நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தார், அது மாணவ அமைப்பாக இருக்கலாம் அல்லது இளைஞர் பேரவையாக இருக்கலாம், வாலிபர் அணிகளாக இருக்கலாம், அவ்வாறு இருந்து தோற்றம் பெற்றுத்தான் தமிழர் விடுதலை கூட்டணி இலங்கை தமிழ் கட்சியிலே இருக்கின்ற இளைஞர் அணியின் தலைவராக இருந்து இளைஞர் தமிழ் கட்சியிலிருந்து படிப்படியாக வளர்ந்து வருகின்றார். இந்த காலகட்டம் என்பது மட்டக்களப்பிலே காசி ஆனந்தன், யாழ்ப்பாணத்திலே மாவை சேனாதிராஜா என்கின்ற ஒரு பெயர் அந்த காலத்தில் 70ஆம் ஆண்டு காலத்திலே ஒரு 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 பரிணமித்த ஒரு பெயர்களாக இருந்தது. அதன் காரணம் என்னவென்றால் 74 என்று நினைக்கின்றேன், 73 74 காலப்பகுதியில் இருவருமே சிறையிலே இருந்தவர்கள், சிறையிலே சென்றவர்கள். அவருடன் பலர் சென்றிருக்கின்றார். வண்டையானந்தன், ஈழவேந்தன், அவ்வாறான மங்கையரசி அமிர்தலிங்கம் அம்மையார், அமிர்தலிங்கம் ஐயா அவர்கள் அவ்வாறான காலப்பகுதியில் பலர் அதில் செல்வது விடுதலை செய்யப்படுவதாக இருந்தார்கள். மாவை சேனாதிராஜா அண்ணனை பொறுத்த மட்டிலே 7 தடவை அவர் சிறைகளிலே சென்றிருக்கின்றார். அதிலே மட்டக்களப்பு சிறையில் இருந்திருக்கின்றார். கூடுதலாக வெலிக்கடை சிறை, மகேஷின் சிறைகளிலே கூடுதலாக இருந்திருக்கின்றார். எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கின்றது, இவருடன் காசி ஆனந்தனும் அவர்களும் வெலிக்கடை சிறையிலே ஒரு தடவை இருந்து, இந்த ஆண்டு எனக்கு 74 அல்லது 73 தெரியாமல் இருக்கின்றது, அவர்களை மட்டக்களப்பு சிறையில் இருந்து அங்கிருந்து மட்டக்களப்பு காசி ஆனந்தன் ரயிலிலே வருகின்ற போது மட்டக்களப்பிலே பாரிய ஒரு வரவேற்பு இடம்பெற்றது. அவரை வரவேற்பதற்காக இளைஞர்கள், தமிழரசு கட்சியின் பெரியவர்கள் என்று அதிலே நானும் ஒரு ஒரு இளைஞனாக அதிலே நாங்கள் பார்த்து, நான் பார்வையாளராக, நான் பங்காளியாக அல்ல